நம்மளுக்கு லெட்டர்ன்ற மேட்டர் அங்கேயும் தான் மாட்டுச்சு. அந்த பொண்ணு 4 பேர் அவரு கடைசியா சொன்னார், ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னா நிறைய புள்ளி வச்சு அது கொலை பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் இறங்குங்களா? இல்ல, அதான் நம்ம குறிப்பிட்டு ஒருத்தரன்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான். நம்ம வந்து அந்த பொண்ணு தான் முக்கியமா வருது. இல்ல குறிப்பிட்டு என்ன ஆகுனா, அது ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்களே. இதை பார்த்து நிறைய பேர் இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம். நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை நம்ம சுருக்கிட வேணாம். நம்ம தொற்றிருக்கிறது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அது ஒருத்தர் அப்படி இல்லை. எல்லா இதை பற்றி இது மாதிரி நீங்க பார்த்த எல்லா சம்பவங்களுமே இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம். நான் பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்கன்னு நீங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். விமன் எல்லாருமே நின்று பேசுற மாதிரி, இவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் அதை. நம்ம இவ்வளவு பேசுறோம், அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு இருந்துச்சுல்ல. அப்ப அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்ககிட்ட எல்லாம் பேசி அவங்க கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு கதையா பண்ணதுதான். குறிப்பிட்டு ஒருத்தருன்னு இல்லை, அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவா தான் இருக்கு. நீங்க படமா பண்ணிருக்கீங்க. நல்ல கேள்வி. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த உடனே நியூரே இல்லை நடிக்கிற அவர் பார்த்த உடனே நீங்க வந்து டான்ஸ் ஆடுறது டிஸ்கோ டான்ஸ் ஆடுறது மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் உள்ள போவீங்க. உள்ள போயிட்டு ஒரு குரல் சொல்லுவீங்க. அந்த குரல் வாய்ஸே வரலையே. எங்க உள்ள போய் அவரு அதான் பயம். அது அந்த மாதிரி அவரு அந்த இந்த சீன்ல கேக்குறீங்க இல்லையா, அதுதான் அது காமெடி. அது நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம். இந்த படம் வந்து ஈரோடுல நடக்குது. ஈரோடுல இருக்கிற ஒரு சிடிசி காலனியில் இருக்கக்கூடிய ஒரு கனகவேலுங்கிற பிடி சாரோட வாழ்க்கையில நடக்குது. ஸோ அப்போ அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வராரு, திண்டல் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ், ஈரோடில் இருக்கிற இதில் அது ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ். ஸோ இது அதுக்கேற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் வந்து இது அந்த இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் அப்போ ஒரு வருது, அது வந்து ஒரு பாரதியாரோடைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த படத்துக்கு அது தேவைப்படல. அது படுற படத்தில் அது கண்டிப்பாக இருக்கும். அடுத்த படத்துல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்த படத்துல நிறைய எதிர்பார்க்கலாம். அது வேணா அப்டேட்டா சொல்லிடுறேன். ஆமா, எங்க அம்மாவா? எங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட்டுங்க. எங்க அம்மா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க. ஸோ வந்துட்டு இப்படியெல்லாம் கண்டிப்பெல்லாம் இருக்காது. இதுப்பா அப்படிலாம் இல்லை. எங்க வீட்டுல என்ன எதுவுமே சொன்னதில்லை சின்ன வயசுல இருந்து. ஸோ இப்போ எங்குமே ஊர் சைடுகள்ல பையனை வந்து இது மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம பசங்க வந்து இல்ல கண்டிப்பா அந்த அக்கறை இருக்கும் பாத்தீங்களா. அது இந்த அம்மாக்கு இருக்கிற அக்கறை எல்லா அம்மாக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லா அம்மாக்கும் பையன் வந்து எதுக்குப்பா இது அப்படிங்கிற ஒரு இது இருக்கதான் செய்யும். பிரச்சனையில விட மாட்டாங்கல்ல. ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா பையனே போனாலும் அம்மா புடிச்சு நிறுத்திடுவாங்க. இரு நீ எங்க போற அப்படின்ட்டுருவாங்கல்ல. அது மாதிரி